என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாகிய முக்கியத்துவம் தரப்படுகிறது. வெகுகாலமாக நடைபெற்று வருகிறது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் வருகிறது. ஆனால் கொஞ்ச நாளில் அவைகளெல்லாம் முடிபெற்றுவிடும். அவைகளெல்லாம் பார்ப்பதோடு சரி, மனிதர்களுக்கு எந்த பயனும் அளிப்பதில்லை. என் அருமை கேசவன் கீர்த்தி அவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கோமுகாசனத்துக்கு வாருங்கள். கோமுகாசனம் போடு. அப்படி தான், நல்ல போடு, நல்ல இழுத்து போடுன்னா. 2 முட்டும் ஒன்று போல் இருக்கணும். அப்படியே குனி. கோமுக ஆசனம் என்றால் பசுமுக ஆசனம். பசு சாந்துவான மிருகம். பசு முகம் போன்று இருக்கின்ற காரணத்தினால் நமது முனிவர்கள் இதற்கு கோமுக ஆசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். சின்ன குழந்தைகள் அடம் பிடிக்கும், அடிக்கடி கோபப்படும், வீட்டிலே உள்ள சக குழந்தைகளோடு சண்டை போடும், பள்ளிக்குள்ள மாணவர்களோடு சண்டை போடும். இதெல்லாம் சில குழந்தைகளுக்கு உண்டான இயல்பான அவர்களுடைய குணங்கள். இந்த ஆசனம் செய்வதால் அவர்கள் சாந்த சுரூபியாக மாறிவிடுவார்கள். சண்டை போட மாட்டார்கள், பாடங்களை கவனிப்பார்கள், கான்சன்ட்ரேஷன் அவர்களுக்கு கூடும். இந்த ஆசனத்தை மெதுவாக எடுத்துவிடு. மெதுவாக இங்கே பக்கம் திரும்பி பண்ணு. இந்த பக்கமாக திரும்பு. நல்ல காலை பின்ன இழுக்கணும். இழு. குனி. கை எப்படி வைத்திருக்கிறான்? கால்கள் 2 முட்டும் சேர்த்து வைத்திருக்கிறான். நாடியை வைக்க வேண்டும். குனி. ஒரு 20 எண்ணிலிருந்து 30 எண்ணிக்கை வரை செய்யலாம். பெரியவர்கள் செய்வது கடினம், வயிறு பெரிதாக இருக்கும், முதுகெலும்பு விளையாது. நீங்கள் முடிந்த அளவு செய்தாலே உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் என்பதை நான் பலமுறை சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஆசனத்தை முழுமைப்படுத்த வேண்டாம். முழுமைப்படுத்துவது என்பது மெதுவாக வரட்டும். முயன்றாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைத்துவிடும். குனி. கோமுக ஆசனம். இப்பொழுது இந்த ஆசனத்தை கலைத்துவிட்டு மெதுவாக தலையை தூக்கு. தலையை தூக்கு. இந்த பக்கமாக திரும்பு. பிடிச்சிக்கோ. இப்போ குனி. பல கோணங்களில் செய்வதால் நீங்கள் அவனுடைய நிலைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் தனியாக பழகலாம். இவன் சிறு பையன், வளையும் தன்மை உடையவன், ஆகவே செய்துவிட்டான், பெரியவர்களை செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நிச்சயமாக நீங்கள் முயன்றால் உங்களுக்கும் முழு பலனும் கிடைக்கும். உங்கள் முதுவும் வளையும். மெதுவாக எழுந்திரு. அப்படியே அந்த பக்கம் திரும்பு. அந்த பக்கமாக திரும்பு. இங்கே அங்கே பக்கம். அப்படி பிடிச்சிக்கோ. காலை பிடிச்சிக்கோ. என் அருமை பெரியோர்களே, மாணவர்களுக்கு சின்னவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது மிக கடினம். ஆனால் அவர்களுக்கு வளையும் தன்மை இருக்கின்ற காரணத்தினால் எல்லா ஆசனத்தையும் முழுமைப்படுத்தி விடுவார்கள். அதுதான் உண்மை. அப்படியே நேரே நிமிர்ந்து பத்மாசனத்தில் உட்காரு. அங்கே பார்க்க உட்காரு. பத்மாசனத்தில் உட்காரு. கேசவ கீர்த்தி அழகாக செய்திருக்கின்றான். அப்படியே நிமிர்ந்து உட்காரு. நிமிர்ந்து உட்கார். அங்கே பார்க்க. என் அருமை பெரியோர்களே, இதை பார்க்கின்ற நேயர்களே, இவையெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். யாரும் செய்யலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செய்யலாம். அவர்கள் குண்டாக இருந்தாலும் செய்யலாம், நோயற்றவர்களும் செய்யலாம். நிச்சயமாக 15 நாளில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோயில் தன்மை குறையும். நிச்சயமாக குறையும். தொடர்ந்து செய்தால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கிவிடலாம். கோபதாபங்கள் முக்கியமாக குறையும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் பார்க்காமல் எல்லோரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.